இந்த தேதிகளில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும். எந்த தேதிகளில் கனமழை வலுவாக இருக்கு, எந்த தேதிகளில் கனமழை மிக குறைவாக இருக்கு என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நிறைய மாவட்டங்களில் கடந்த 48 மணி நேரத்தில் பரவலான மழை பொழிவுகள் கிடைச்சிருக்கு. மழை பெய்யாமலாம் கிடையாதுங்க, நிறைய பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு. சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் பதிவாகி இருக்கிறது. மழை பெய்யாத புதிய இடங்களில் மழை பொழிவும் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இனி வரும் நாட்களில் ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவுக்குள்ளே நம்ம போக போகிறோம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மறக்காமல் குறித்து கொள்ளுங்க. எந்த தேதியில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வலுவான கனமழை பதிவாகும் என்பதையும் நம்ம அறிவிக்கிறோம். மறக்காமல் தேதிகள் குறித்து கொள்ளுங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் தீவிரமாகக்கூடிய நாட்கள் மிக தொலைவில் அல்ல, மிக அருகில் தான் இருக்கிறது. அதனால் இனி வரும் நாட்கள் விட்டு விட்டு தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவுகள் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. தமிழக கடலோர பகுதிகளில் தான் இந்த கீழ்மட்ட வளிமண்டலத்தில் இந்த பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறதுனால அவ்வப்போது சில சமயங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே வர தொடங்கும். உதாரணமாக இப்போ கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் சில சமயங்களில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் இன்றைக்குமே கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு மழை பொழிவுகள் எப்பொழுது ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகிறது. எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் தான் இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவுகள் சற்றே நமக்கு தீவிரம் அடையும். கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே போல் உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல மிதமான மழையுமாக ஜூலை 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் பரவலாக வலுவான கனமழை. இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் சாரல் மழை, மிதமான மழை, அதாவது ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு தான். ஆனால் இப்போ வரப்போகிறது தமிழ்நாட்டினுடைய மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பதிவாகும். நிறைய இடங்களில் மிதமான மழை பெய்யும். அதில் குறிப்பாக சில பகுதிகளில் மட்டும் கனமழை பதிவாகக்கூடிய நாட்கள் தான் இந்த ஜூலை 23லிருந்து 25 வரை. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சியில் குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைவானதுனால தான் இப்போ மழை இல்லை. குறிப்பாக இந்த தேனி, தென்காசியில் மழையே காணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீலகிரி, கோயம்புத்தூரில் இது ஏதோ பெயருக்கு மழை வருகிற மாதிரி தெரியுது, இது பருவமழை மாதிரியே எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது, இந்நேரம் எங்களுக்கு அதி கனமழை, ரெட் அலர்ட்டு இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு சரியான அல்லது போதுமான அளவு மழை எதுவுமே பதிவாகலை அப்படின்னு பலரும் தெரியப்படுத்தி வரீங்க. அது எதனால அப்படின்னா, இந்த பருவமழையினுடைய தீவிரம் குறைந்ததுனாலேயே அதிக அளவு இப்போ மழையை நம்ம பார்க்க முடியல. அதிகபட்சம் இப்போ வானம் மேகமூட்டமாக இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில். ஆனாலும் அந்த மலை பகுதிகள் நீலகிரியினுடைய மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கில் மட்டும் விட்டு விட்டு கணிசமான அந்த மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நகர பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். இந்த 23லேருந்து 25 தேதிகளுக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் கணிசமாக 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளாக இந்த இடைவெளியில் நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால் தேதிகள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்க. டெல்டா மாவட்டங்களிலும் அவ்வப்போது நமக்கு சில நேரங்களில் மிதமான மழை பெய்யும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள். ஏன்னா புதுக்கோட்டையில் நல்ல மழை கிடைச்சிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை கிடைச்சிருக்கு. இது போல நிறைய மாவட்டங்களில் மழை கிடைக்கும். புதுக்கோட்டையில் எப்படி நமக்கு நிறைய இடங்களில் கனமழை பதிவாச்சோ, அது போல இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலும் நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக படிப்படியாக இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட இடங்களிலும் 2 அல்லது 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில்
நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக மந்த நிலையில் பருவமழை. ஏன்னா கடந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கர்நாடகா மாநிலங்கள் மற்றும் கேரளாவில் ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டோம். இந்நேரத்தில் இந்த ஜூலை இறுதி நாட்கள்லாம் வரும்போது அந்த அளவு மிக மோசமான மழை பொழிவு, குறிப்பாக கர்நாடகாவினுடைய கடலோர பகுதியாகட்டும், மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகள், கேரளா பகுதிகள், குஜராத் மாநிலத்தில் அந்த புயல் சின்னங்கள்லாம் கூட நிறைய தாழ்வு பகுதிகள்லாம் அரபிக்கடலில் உருவாயிட்டு இருந்தது. உருவாகி குஜராத்தை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு. அதான் இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் அதெல்லாம் நடக்கும். அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அது வலுப்பெற்று குஜராத் மாநிலத்தை நோக்கி நகர்ந்து அங்கே இடங்கள், அங்கே ராஜஸ்தான், குஜராத் போன்ற நிறைய இடங்கள் நமக்கு வந்து வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வேண்டிய இந்த காலகட்ட நேரத்தில் எங்கு பார்த்தாலும் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது. எங்கேயும் நமக்கு வந்து லோ ப்ரெஷர், அதாவது குறைந்த தாழ்வு பகுதிங்கிறது உருவாகலை. உருவானது வங்கக்கடலில் மட்டும்தான். அதனால அந்த ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் இந்த முறை நமக்கு பதிவாகி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான். ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி தான் பரவாயில்ல, அடுத்தடுத்து காற்று சுழற்சிகள் நிறைய உருவாகி இந்த வட மாநிலங்களில் பல இடங்களில் இப்போது நமக்கு மழையானது ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு பருவமழையில். ஆனால் மந்த நிலையில் பருவமழை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா முதல் கேரளா வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் சற்று ஒரு குறைவான ஒரு மழையாகவே தொடர்ந்து இப்போது வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள்ல நமக்கு வெயில் தொடர்ந்து இன்னமும் பதிவாயிட்டு தான் இருக்கு. அது மதுரையில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா 40-41 டிகிரி செல்சியஸ்னு வெப்பநிலை வந்து பதிவாயிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மதுரை மாவட்டத்தில் எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 39 டிகிரி செல்சியஸாக நமக்கு குறைந்திருக்கிறது. அப்போது நமக்கு இனி வரும் நாட்களில் 38 முதல் 40, இன்னும் பாருங்கள் அந்த மே மாதத்தை விட்டு இன்னும் கடந்து வராத ஒரு சூழ்நிலையாகவே நமக்கு இன்னும் பார்க்க தென் மாவட்டங்களில் வெயில் ரொம்ப மோசமாக தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை ஆவுடையார் கோயிலில் 5 சென்டிமீட்டர் மழையும், சின்ன கல்லாரில் 3 சென்டிமீட்டர் மழையும், சோழிங்கநல்லூரில் 3 சென்டிமீட்டர் மழையும், வாலாஜாவில் 2 சென்டிமீட்டர் மழையும், பேராவூரணியில் 1 சென்டிமீட்டர் மழையும், சேலத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், அம்பத்தூரில் 1 சென்டிமீட்டர் மழையும், தாமரைப்பாக்கத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. இதில் எந்தெந்த மாவட்டங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம். எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேரை தான் நம்ம அறிவிப்புகளாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தாமரைப்பாக்கத்தில் 1 சென்டிமீட்டர், அடுத்ததாக பள்ளிக்கரணையில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், எண்ணூரில் 1 சென்டிமீட்டர், மெமிசல்ல 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது. ஆகவே இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து பல மாவட்டங்கள் பல இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொன்ன தேதிகள் மறந்துடாதீங்க. 23லேருந்து 25க்குள்ளே பல இடங்களிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.